Hello students, how are you? I think all are well. Stay home, be safe. Let us enter the economics class. In the last class, we learned about introduction to microeconomics. That is, in economics, meaning and nature. Under nature, we studied about wealth definition, Adam Smith, Marshall, welfare definition, scarcity, liner droppings, and growth definition of Paul Samuelson, and also learn about art and science, positive and normative science. Under scope of economics, we learn about subject matter of economics, and also we learn basic concepts like goods and services, utility, price, market, cost, and equilibrium price. Now we can see the new topic, methods of economics. There are two types of method. They are deduction and induction method. Deductive method, also called analytical or abstract method. It consists in deriving conclusions from general ட்ரூத்ஸ், அதாவது முழுமை தொகுதியிலிருந்து தனி அழகு கருத்தை பெறுவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பேங்க்கில் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலர் வந்து லோன் கட்டாமல் இருக்க காரணம் என்ன அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக 1-2 பேர் கட்டலைன்னும் போது அவங்க வந்து காரணம் சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் மழை பெய்யலை, அதாவது ஃபார் ஒரு ரீஜனோ ஒரு டிஸ்ட்ரிக்டோ இருக்கலாம். அப்போது தே அண்டர்ஸ்டுட். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்போது அவங்க வந்து தே கன்சிடர் த பர்டிகுலர் பர்சன் ஃபார் திஸ் ரீசன். ஸோ அப்போ முழுமை தொகுதியிலிருந்து தனி ஒருவனுடைய ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட். Deductive method is empirical method. It involves the process of reasoning from particular facts to general principles. அதாவது இது எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, தனி கருத்திலிருந்து பொது கருத்தினை பெறுவது, அதாவது பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் டு ஜென்ரல் பிரின்சிபிள். இப்போ உதாரணமாக நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஒரு நாணயமோ ஒரு மட்பாண்ட துண்டு இதெல்லாம் ஏதாவது ஒரு சிறு அழகு தான் எடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்து மக்கள் இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சிறு அழகு சிறு சான்றை அடிப்படையாக கொண்டு பொதுவாக மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட். நியோகிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் லைக் ரிகார்டோ, சீனியர், ஜேஎஸ் மில், Malthus, Marshall, Pigou used this method, and deductive method was used by historical economics. Now we can see that nature of economic laws. A law expresses a causal relationship between two or more than two phenomena. Here we are going to study about the laws, nature of economic laws. அத பொருளாதார விதிகளின் இயல்புகள். இப்போ பொருளாதார விதிகள் இயல்புகள் பார்க்கறதுக்கு முன்ன நமக்கு லானா என்ன, விதினா என்ன. விதி என்பது ஒரு 2 காரணி அல்லது பல்வேறு காரணிகளுடைய தொடர்பை உணர்த்துவது தான் என்ன சொல்கிறோம், ஒரு விதி. ஸோ மார்ஷல் சேஸ் எக்கனாமிக்ஸ் லாஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ் சொல்கிறாரு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ்னால் போக்குறை கூற்றுகள். ஃபார் எக்ஸாம்பிள், லா ஆஃப் டிமாண்ட் எடுத்துடுங்க, உங்களுக்கு இது புதுசு, நல்லா கவனிங்க. when the price increases demand decreases, when the price decreases demand increases. அப்படி அது ஒரு விதியை வந்து ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போகுதே தவிர அதற்கு சரியான ஆதாரம் இல்லை. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ். எக்கனாமிக் லாஸ் ஆர் இன்எக்ஸாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் விதியை மாதிரி இப்போ புவியீர்ப்பை சொல்கிறோம், லா ஆஃப் கிராவிடேஷன், மேலே போட்ட பொருட்கள் தான் விழும், தட் இஸ் த ரீசன் வந்து புவியீர்ப்பு விசை சொல்கிறோம். அது வந்து துல்லியமாக இருக்குது. ஆனால் எக்கனாமிக்கில் வந்து நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. லாஸ் ஆர் அன்சர்டன், அதாவது உறுதியாகவும் கூற முடியாது. எப்படி உறுதியாக கூற முடியாது பார்த்தோம்னா, இன் எக்கனாமிக்ஸ் வி ஆர் லேர்ன் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பிஹேவியரை பற்றி படிக்கிறோம். ஹவ் இஸ் த ஹியூமன் பிஹேவியர்? ஆல்வேஸ் இட் ஹேப்பனிங் டு சேஞ்ச், மாறும் இயல்பு கொண்டவை. ஸோ இட் இஸ் நாட் சர்டன். அதனால் என்ன சொல்கிறாங்க, உறுதிட்டு சொல்ல முடியாது. எக்கனாமிக்ஸில் மனித நடவடிக்கை பற்றி படிக்கும்போது மனித இயல்பானது மாறிக்கொண்டே இருப்பதால் நம்ம எக்கனாமிக் லாஸ் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. தென் ஹைப்போதெட்டிக்கல் அண்ட் ஆல்சோ ஆல் லாஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ப்ஷன், தட் இஸ் அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், மற்றவை மாறாமல் இருக்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பார்க்கும்போது அதை ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் டிமாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டிமாண்ட்
when the price increases, demand decreases. When the price decreases, demand increases. அப்படி சொல்லும்போது they are saying that other things remaining the same. மற்றவை மாறாமல் இருக்கும்போது தான் இந்த விதி செயல்படும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஹைப்போதெட்டிக்கலாக இருக்குது, அதாவது ஒரு கருத்துக்கொள்களாக இருக்கின்றன. லாஸ் ஆர் ட்ரூயிசம், பட் எக்கனாமிக் லாஸ் ஆர் ஆல்வேஸ் ட்ரூயிசம், அதாவது பொது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சேவிங்ஸ், முதலீடு சேமிப்பை பொறுத்திருக்கிறது. அதே மாதிரி வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். ஸோ இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத உண்மை. தென் we can see the economics subdivision. What are the subdivision of economics? Consumption, production, exchange and distribution. Consumption is the starting point of economic activity. பொருளாதாரத்தின் நுழைவாயில் சொல்லணும். ஏன்னா கன்சப்ஷன் இருந்தால் உற்பத்தி செய்வாங்க, உற்பத்தி இருந்தால் வேலைவாய்ப்பு இருக்கும், வேலைவாய்ப்பு இருந்தால் வருமானம் இருக்கும். ஸோ அப்போது பொருளாதாரத்தின் நுழைவாயில் இதுன்னு சொன்னோம்னா கன்சப்ஷன். ஸோ we are studying in this division about the human behavior, unlimited wants, diminishing marginal utility and also consumer surplus. Then production is the process of transformation of input into output. உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவது. உற்பத்தி என்பது உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவது. இதெல்லாம் உள்ளீடு: land, labor, capital, organization. The 4 factors are input. So they are using the 4 factors and producing a product. So we are learning about the characteristics of 4 factors of production, that is land, labor, capital and organization. Exchange is concerned with price determination in different market forms. வெவ்வேறு சந்தையின் மூலம் விலைகளை தீர்மானிப்பதோடு தொடர்புடையது தான் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் is also known as trade and commerce. அதாவது எக்ஸ்சேஞ்ச் என்பது பரிமாற்றம். they are producing a product and also they are giving it to the consumers. For example, when the product is placed in the hands of consumer, then only the consumption takes place. So exchange is concerned with price determination in different market forms. So it gives consumption only after the exchange. Then distribution. Production is the result of coordination of factors of production. Here they are produce a product by using land, labor, capital, organization and produce a wealth. After producing, they distributed their wealth for the factors of production: land, labor, capital, based on the rent, wage, interest and profit. So here the factors of production is the result of coordination of factors of production. So all these factors resist their reward. Under this, so we are learning about the land, labor, capital, organization and also rent, wages, interest and profit. Now we can see economics and its types. There are 2 divisions of economics: microeconomics, macroeconomics. Micro means small, சிறிய அலகு. It is the study of the economic actions of individual units, households and firms or industries. அதாவது தனியொரு இல்லங்கள் மற்றும் நிறுவனங்களை பற்றி படிப்பது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இட் இஸ் கன்சர்ன்ட் வித் எக்கனாமி ஆஸ் அ ஹோல். முழுமையாக படிப்பது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸ், நாட்டு ஒட்டுமொத்தத்தையும் படிப்பது. such as national output, inflation, unemployment and taxes. நாட்டு வருமானம், பணவீக்கம், வேலையின்மை மற்றும் வரியை பற்றி படிப்பது. So micro means small, macro means large. So that's all. We can see elaborately about microeconomics and macroeconomics in the next lesson. Okay, I repeat you what did you learn in this lesson today? That is methods of economics, deduction and induction method, and also microeconomics, macroeconomics and economics subdivision, consumption, production, exchange and distribution. Okay, understood all of you? Now we can proceed the questions. What are the methods of economics? Give short note. Deduction, mention the nature of economic laws
What are the division of economics? Explain the division of economics. What are the type of economics? Give short note on macroeconomics. So learn the questions and the answer the questions. The answer will be in my explanation. Okay, that's all students. Bye. See you next lesson.